நீதிமன்றத்தின் கருத்தை ஏற்றும் பண்டிகை காலத்தில் பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமத்தையும் கவனத்தில் கொண்டு அரசு போக்குவரத்து கழக வேலைநிறுத்தத்தை ஒத்திவைப்பதாக CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சவுந்தரராஜன், வரும் 19ஆம் தேதி நடைபெறும் பேச்சுவார்த்தையில் கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் பற்றி பரிசீலிக்கப்படும் என்றார். பொதுமக்களுடைய சிரமத்தையும் கணக்கில் கொண்டு பொங்கல் அதை ஒட்டி வரக்கூடிய பிரச்சனை அதையும் கணக்கில் கொண்டு இந்த வேலை நிறுத்தத்தை ஒத்தி வைப்பது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். 19ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தையிலேயும் எந்த விதமான நியாயமான பதிலும், ஏனென்றால் பொங்கலுக்கு பிறகு என்று சொல்லியிருக்கிறார்கள். பொங்கலுக்கு பிறகு என்ன சொல்லுகிறார் என்று நாங்கள் பார்க்க போகிறோம் அரசு தரப்பிலே. அதற்கு பிறகும் சரி வரவில்லை என்று சொன்னால் எங்கள் போராட்டத்தை நாங்கள் அமைதியான வழியிலே தொடருவோம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கிறிஸ்டியன்பேட்டை சோதனைச் சாவடியில் மோட்டார் வாகன ஆய்வாளராக பணியாற்றும் வசந்தியின் வீடு மற்றும் காரில் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 6,25,000 ரூபாயை பறிமுதல் செய்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் தெரிவித்தனர். சோதனைச் சாவடியை கடக்கும் வாகனங்களை நிறுத்தி லஞ்சம் பெறுவது தொடர்பான புகாரில் வசந்தியிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறினர். கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி வழங்குவதற்காக 40,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசை ஊராட்சி மன்ற தலைவர் சத்யராஜ் மற்றும் அவரது உதவியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். பள்ளி மாணவியை டியூஷன் சென்டருக்கு வரவழைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு பள்ளி வேதியியல் ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவி மனநிலை பாதிக்கப்பட்டு வீட்டில் இருந்த நிலையில் இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரில் விசாரணை நடத்தி தஞ்சை மாவட்டம் கண்ணாரக்குடியைச் சேர்ந்த ஆசிரியர் ஐயப்பனை போலீசார் கைது செய்தனர். மதுரை கீரைத்துறை ரேஷன் கடையில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் பொங்கல் தொகுப்பு வழங்காமல் பொதுமக்களை காக்க வைத்திருந்த ரேஷன் கடை பணியாளர்களை எச்சரிக்கை செய்து விரைந்து வழங்க நடவடிக்கை மேற்கொண்டார். கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளரை செல்போனில் தொடர்பு கொண்ட MLA பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்யுமாறும் கேட்டுக் கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் உள்ள தானுமாலய சுவாமி கோவிலில் ஆஞ்சநேயர் ஜெயந்தியையொட்டி 2 டன் மலர்களால் புஷ்பாபிஷேகம் நடைபெற்றது. 18 அடி உயரமுள்ள விஸ்வரூப ஆஞ்சநேயர் சிலைக்கு மல்லிகை, பிச்சிப்பூ, செவ்வந்தி, சம்பங்கி, வாடாமல்லி உள்ளிட்ட 16 வகை மலர்கள் மற்றும் துளசி இலைகளாலும் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. நாகை மாவட்டம் தெற்கு பொய்கை நல்லூரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியின் கட்டிட மேற்கூரைகள் பெயர்ந்து விழுந்து ஆபத்தான நிலையில் உள்ளதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் மழை பெய்யும் போது வராண்டா மற்றும் கலையரங்கத்தில் அமர்ந்து சாரலில் நனைந்தவாறே கல்வி பயிலும் நிலை உள்ளதால் புதிய கட்டிடம் கட்டித்தர பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கட்டுக்கடங்காத கூட்டம் மற்றும் சாமியை தரிசனம் செய்வதில் காட்டப்படும் கெடுபிடியால் தேனி மாவட்டம் சுருளி அருவியில் உள்ள ஐயப்பன் சன்னிதானத்தில் பக்தர்கள் இருமுடியை செலுத்தி நெய் அபிஷேகம் செய்தனர். சென்னை அசோக் நகர் பகுதியில் இருந்து வந்திருந்து இந்த கோயிலில் வழிபாடு மேற்கொண்ட 40 பக்தர்களும் சுருளி ஐயப்பன் கோயிலில் நேர்த்திக்கடனை செலுத்தியது மனநிறைவு அளிப்பதாக தெரிவித்தனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் உண்டியலில் பக்தர்கள் 20 நாட்களில் 1,23,00,000 ரூபாய் காணிக்கையாக செலுத்தியிருந்ததாக இந்து அறநிலையத்துறையினர் தெரிவித்துள்ளனர். உண்டியலில் 1 கிலோ 261 கிராம் தங்கம் மற்றும் 3 கிலோ 315 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக செலுத்தப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மது போதையில் வாகனம் ஓட்டியதற்கான ஃபைன் உட்பட 18,000 ரூபாய் அபராதம் ஏற்கனவே நிலுவையில் உள்ள வாகன ஓட்டி ஒருவருக்கு தலைக்கவசம் அணியாமல் சென்றதற்காக மேலும் 1000 ரூபாய் அபராதம் விதித்த போக்குவரத்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நான் குடிச்சு நீங்க பாத்தீங்களா பிரதர்? சார் நான் குடிச்சு நீங்க பாத்தீங்களா? இல்ல ஊதுனது செக் பண்ணீங்களா? இல்ல இருங்க, அவர் சொன்னாரு. இல்ல அதெல்லாம் தேவையில்ல சார். நான் குடிச்சிருக்கேன்னு சொன்னாரு. வீடியோ இருக்கு. இல்லங்க எங்க ஆர்டர் இருக்கு. நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க குடிச்சிருக்கீங்க, கேஸ் இருக்குங்க. இத நான் உங்களுக்கு வீடியோ நானே அப்டேட் பண்றேன். எதுல வேணா போடுங்க. எதுல வேணா போடுங்க. கோவை மாவட்டம் தடாகம் அடுத்த தாளியூரில் நடராஜன் என்பவரது தோட்டத்து வீட்டிற்குள் உணவு தேடி குட்டியுடன் நுழைந்த யானை கதவை உடைத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த காய்கறிகளை சாப்பிட்டதோடு பொருட்களையும் சேதப்படுத்தியது. அருகில் இருந்த மேலும் 2 வீடுகளின் கதவுகளையும் யானை உடைத்ததாக கூறப்படுகிறது.
விழுப்புரம் மாவட்டத்தில் செங்கரும்பு பயிரிடப்பட்டுள்ள விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படாமல் வெளியிலிருந்து கரும்பு வாங்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு சில அதிகாரிகளின் முடிவால் பிடாகம், அத்தியூர், திருவாதி, குச்சிப்பாளையம் மற்றும் மரகதபுரத்தில் கரும்பு பயிரிட்டுள்ளோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரை நேற்றிரவு சந்தித்து மனு அளித்தனர். சேலம் மாவட்டம் ரெட்டி மணியக்காரனூர் அரசு நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் இணையவழி கல்வி வானொலி நிகழ்வில் 60 நாட்களில் 22,453 ஆடியோக்களை உருவாக்கி பதிவு செய்ததற்காக ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம் பிடித்தனர். இதற்காக பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆடியோ உருவாக்கிய 344 மாணவ மாணவிகள் பாராட்டப்பட்டனர். கட்டுமான பணிகளில் புதுமையான நடவடிக்கையாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தில் நேரு நகர் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலான உயர்மட்ட வழித்தடத்தில் 30 மீட்டர் நீளமும் 185 மெட்ரிக் டன் எடையும் கொண்ட யூ கார்ட்டர் புல்லர் ஆக்சல் தொழில்நுட்பம் மூலம் நிறுவப்பட்டது. இந்திய மெட்ரோ திட்டங்களில் முதன்முறையாக இந்த சாதனை திட்டம் நிறைவேற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் பேம்பாரில் காய்ச்சல் காரணமாக பள்ளிக்கு விடுமுறை எடுத்துக்கொண்டு வீட்டில் இருந்த 7 வயது சிறுவன் வீட்டின் முன்பு கழுத்தில் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். மீன்பிடி தொழிலாளியின் மகனான சிறுவனை கொன்றது யார் என்று போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரித்து வருகின்றனர். வேலூர் பிஐடி பல்கலைக்கழகத்தில் பல்வேறு நாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பாரம்பரிய உடை அணிந்து வேளாண் கருவிகளுடன் பொங்கல் விழாவை கொண்டாடினர். கரகாட்டம், பொய்க்கால் குதிரை, தேவராட்டம், பறை இசை ஆட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரத்தில் உள்ள நவநீத கிருஷ்ணன் கோவிலில் மார்கழி மாத பஜனை குழுவினருடன் இணைந்து பிரான்ஸ் நாட்டிலிருந்து சுற்றுலா வந்த பாஸ்கல், ரோசி தம்பதி தாளம் இசைத்து நடனமாடியபடி வீதிகளில் ஊர்வலமாக வந்து கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா என்ற பெயரில் வரும் 13ஆம் தேதியன்று தொடங்கப்படும் விழாவில் பங்கேற்கும் கலைஞர்களின் ஒத்திகை நிகழ்ச்சியை திமுக எம்பி கனிமொழி பார்வையிட்டார். கிண்டியில் உள்ள காந்தி மண்டபத்தில் திரண்ட கிராமிய கலைஞர்களுடன் உரையாடிய கனிமொழி விழாவின் சிறப்பு பற்றி எடுத்துரைத்தார். சென்னையில் நாகேஸ்வர் ராவ் பூங்கா, செம்மொழி பூங்கா, எலியட்ஸ் கடற்கரை என 18 இடங்களில் ஜனவரி 17 வரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சங்கமம் நிகழ்ச்சியில் 1500க்கும் மேற்பட்ட கிராமிய கலைஞர்கள் பங்கேற்க உள்ளனர்.